ஹேய் சோல்ஜர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, நம்ம சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேருந்து ஷேர் பண்ண வீடியோ தான் இது. ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இதை வந்து யாரு கூடயும் சண்டை போடணும், இது பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி லைக் ஒரு மேபி ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தில் தப்பான ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஸோ அதை வந்து இல்லைன்னு சொல்லி அட்லீஸ்ட் ட்ரை டு கான்வே, அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். ஸோ அதுக்கான வீடியோ தான். கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எது இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ கைஸ். 3 மாதம் போயிட்டு எனக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய பிடிக்கல. ஏன்டா பிடிக்கலன்னு என்ன காலையில் போக சொல்கிறாங்க, 8 மணி நேரம் ஒரே வேலையை பார்க்க சொல்கிறாங்க, திரும்ப வந்துட சொல்கிறாங்க. சரி என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கிறத விட நான் கேம் ஆடி நல்லா சம்பாதிக்கிறேனே, அது போதாதுண்ணா. இப்போ என்னாச்சு, திரும்ப இந்த ஜனவரியில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டேன். திரும்ப 3 மாதத்தில் திரும்ப வந்துட்டோம். ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க வேலையை? அந்த அவங்க பண்ண சொல்கிற வேலை பிடிக்கல. என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லை தொழிலா இது பிடிச்சிருக்குன்னு கேட்குறேன். தொழிலா இப்பதான் ஒரு தொழில்னா என்னன்னு யோசிக்கிறாப்ல. சரி இந்த வேலை பிடிக்கல, ரைட், அந்த காரணம் கூட நான் கேட்கல. என்ன வேலை பிடிச்சிருக்கு? வேலை இப்போதைக்கு எதுவும் தெரியல. அடுத்தது அப்போ அதை தெரிஞ்சுக்கவா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு. இதுக்கு மேலே படிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போ என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிடெக் படிச்சிருக்கேன். பிடெக் படிச்சு விட்டு பிடெக்கே பெரிய படிப்பு தரேன் தம்பி. படித்த கோர்ஸும் பிடிக்கல. படித்த கோர்ஸும் பிடிக்கல. இப்போ இன்ஜினியரிங் பிடிக்கல. இப்போ என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிக்க போகலான்னு இருக்கேன். கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலான்னு இருக்கு. ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு. ஆக்சுவலாக கேம் டிசைனிங்ல உங்களுக்கு ஆசை இல்லை. படம் பார்க்கறதும் படம் எடுக்கிறதும் ஒன்றும் இல்லை. ரெண்டையும் நீங்கள் வித்தியாசம் வருது. அருமையாக சொன்னார் அண்ணே, அருமையாக சொன்னார் அண்ணே. ஆக்சுவலாக இது வந்து பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன். ஆக்சுவலி நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி நல்லா பேசியிருந்தாங்க. இது வரைக்குமே எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்புனார் இந்த வீடியோவை. அப்போ வந்து பார்க்கும்போது நான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது வரைக்குமே எதுவுமே தப்பாக தெரியல. லைக் என்ன இருக்குது இதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நானும் சும்மா கேஷுவலாக தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி எனக்கு ஒன்றுமே என்ன இதில் ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓகே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வாங்க போகலாம். இல்ல ஈஸியா அவர் கேம் ஆடுறானா ஈஸியா சொல்லி ராக் ஸ்டார் அது இதுன்னு ஏதாவது சொல்லிருக்கலாமே. தெரியாதுல்ல, அது எப்படிடா தெரியாது? கேம் ஆடுறாரு, பப்ஜியும் இதுவும் ஆடிட்டு இருந்தா எப்படி தெரியும்? பப்ஜி கேம் தானே, எனக்கு தெரியல. ஆக்சுவலி கேம் பப்ஜிலையும் டெவலப்பர்ஸ் இருக்காங்க, கிராஃப்ட் அண்ட் சரி விடுங்க. இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தோம் இவரோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக வந்து கேமர். ஆக்சுவலாக கேமிங் வந்து ஒரு டைம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கேமிங் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து. நானும் கேமர் தாங்க, நானும் கேம் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன். யூனிட்டி அண்ட் அன்ரியல் டெவலப்பர். ஆக்சுவலாக இவர் என்ன சார் கேம் டிசைனர் ஆகணும் இல்லை, முதல்ல கேம் டிசைனர்னு ஒரு ஜாப் வந்து இந்தியாவில் பெருசாக ஒர்க்கே ஆகாது. டெவலப்பர்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. மாயா, பிளண்டர் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சாதான் இந்த கேம் டிசைனும் பண்ண முடியும். அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட்றது கேமிங் மாதிரி ஈஸியாக ஜாலியாலாம் இருக்கவே இருக்காது. ராக் ஸ்டார்ல புடிச்சு புளியறான். GTA 6ல வர்க் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணும். GTA 6ல போய் வர்க் பண்ற மாதிரி கேட்டா தெரியும் புடிச்சு புளின்னு புளிறாங்க. அதுக்கான ஆர்டிகல்ஸ் போட்டு வரேன், பார்த்து தெரிஞ்சுக்க. எனக்கு கேமிங் புரியாதுன்னா கேமிங்ன்றது என்டர்டைன்மெண்ட் தான் ஆக்சுவலா. ஆனால் நம்ம ஊர் என்ன பண்ணா கேமிங் வந்து ஒரு பெருசா இது மாதிரி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆடுறோம் ஜாலியாகுது அவ்வளவுதான், அனிமி பாக்குறோம் ஜாலியாகுது அவ்வளவுதான், படம் பாக்குறோம் ஜாலியாகுது அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அப்படி தானே ப்ரோ, எனக்கு தெரியல. ஆக்சுவலி வீடியோ பார்க்குறோம் ஜாலியாக இருக்குது அவ்வளோதான், மூவி பார்க்குறோம் ஜாலியாக இருக்குது அவ்வளோதான், கிரிக்கெட் பார்க்குறோம் ஜாலியாக இருக்குது அவ்வளோதான். என்ன கிரிக்கெட்டில் நான் பார்க்குறதுனால எனக்கு என்ன ஒரு 5000 தரப்போகிறாங்களா, 10,000 தரப்போகிறாங்களா? இல்லை. வீடியோ பார்க்குறதுனால எதுவும் தரப்போகிறாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் கேமும். எனக்கு அதில் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது புரியல. அதை மட்டும் ஏன் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க? இப்போ வீடியோ பார்க்குறது எதனால் பார்க்குறோம்? ஜாலியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜாலியாக இல்லைன்னா வீடியோ பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாமே அப்படி தானே ப்ரோ. எனக்கு இதில் கேமிங்கை மட்டும் ஏன் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க? கேமிங் ஓகே, அனிமே ஓகே, எல்லாமே அப்படி தானே, எனக்கு தெரியல. என்னைய பூமரை பேச ஸ்டானுங்க, நானே கேமர் தான்டா. அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் என்னைய இது கேமிங் அகிஸ்ட பேச ஸ்டானுங்க. இப்போ கேம் ஆடுறோம்னா அவரே ஃபீல் பண்ணுறாப்ல பார்க்கலான்ற என்னன்னா இவர் கேம் ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாரு. ஆனால் அது ஆக்சுவலாக நிலையான வாழ்க்கைன்னு கேட்கலாம், கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். முன்னாடி கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க எவ்வளோ அப்படி பாப்புலராக இருந்தாங்க, பயங்கர ஒரு நியூஸ்லாம் வந்து பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல.
இல்ல கேமிங் அந்த அந்த இதுவே வந்து அழிச்சிட்டு வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமிங்ன்ற விஷயமே அழிஞ்சிட்டு வருது. இல்லை எனக்கு இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் எப்படி நம்ம எது ஸ்டேபிளான ஜாப்னு சொல்கிறோம்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்டேபிளான ஜாப் கிடையாது. ஈவன் விவசாயம் கூட கிடையாது. இப்போ எங்களுக்கு விவசாய இடமும் இருக்குது. ஸோ நான் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ விவசாயமே ஸ்டேபிள் கிடையாது. தண்ணி வந்துருச்சுன்னா போச்சு. வேலையில் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவான். இங்கே வியூஸ் வரலன்னா எல்லாருக்குமே அதே கதை தான். எனக்கு உனக்கு அவனுக்கெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே கதை தான். எப்படி இன்னைக்கு வந்து 1 கோடி வியூஸ் வருது, நான் வந்து போடுறேன் அடுத்த வீடியோ. அது நாளைக்கு எனக்கு வரலன்னா வரல, அவ்வளோதான். அதில் வந்து நான் ஏன் யூடியூப்பில் எனக்கு ஏன் வியூஸ் தரலன்னு யூடியூப்லேயும் கேட்க முடியாது, என்ன ஏன் வேலையை விட்டு தூக்கணும்னு கம்பெனிலையும் கேட்க முடியாது. எல்லாமே ஒன்று தானே. லைக் எதை வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும் சொல்லுங்கள். லைக் எனக்கு வந்து இது ஸ்டேபிள் அரசாங்க உத்தியோகம் இருந்தால் நம்ம பேசலாம். அதுக்கு தான் வந்து அரசாங்கம் அப்ளையாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். இப்போ அரசாங்க வேலை இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டேபிளான ஜாப்னு சொல்லலாம். மிச்சப்படி எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டேபிளான ஜாபும் கிடையாது, ஸ்டேபிளான இன்கமும் கிடையாது. இன்றைக்கி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு. ஐடி கம்பெனிலலாம் எத்தனை பேர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எத்தனை பேரை ஃபயர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வரலன்னா வரல. இன்றைக்கி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா ஓகே, ஆகலைன்னா எல்லா கம்யூனிட்டிலையுமே எல்லா இடத்துலையுமே எல்லா இதுலேயுமே ஸ்டேபிள் இன்கம் இல்லாமல் இன்னும் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியாமல் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டேபிளான இன்கமோ ஸ்டேபிளான ஜாபோ வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து அன்ஸ்டேபிள் தான். ஸோ நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்க தவிர மிச்சப்படி எனக்கு இதில் எந்த ஒப்பீனியன் சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பும் சரி இதுவும் சரி, யூடியூப்பில் ஒரு டெக் சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடி சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூபே டோட்டலாக வந்து அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி தான். லைக் எல்லாராலையும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு வியூ வரும்னா எனக்கு வரும், அது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளுங்கிறத தாண்டி லைக் யார் என்ன முயற்சி பண்ணுறாங்க, யார் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. எவ்வளோக்குள்ளே ஆள முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேனோ அவ்வளோ எனக்கு வரும். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அது உங்களுக்கு வரும். இதில் வந்து ஒரு கம்யூனிட்டியை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. ஒன்லி த கேமிங் கம்யூனிட்டி மட்டும்தான் வியூஸ் வராது, கேமிங் கம்யூனிட்டியில் எதுவுமே வராதுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் வாங்குறவங்களாம் என்ன பண்ணுறது? நார்த்துலலாம் நிறைய பேர் கார்லாம் வாங்கியிருக்காங்க, மோட்டல் அவங்களாம் இருக்காங்க. அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கார்லாம் வச்சு ஓட்டிகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் எப்படி கேமிங் கம்யூனிட்டியில் ஃபியூ பீப்புள்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எண்ண முடியுதோ அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையுமே ஃபியூ பீப்புள்னு எண்ண முடியும். ஸோ அந்த டாப் சக்சீட் பீப்புள்ஸ் வந்து அடுத்த பீப்புளை வந்து லீட் பண்ணணுமே தவிர டிஸ்ட்ராய் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியல நந்தா ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் இதில் கேம் மாதிரி சொல்லுவாங்க, கேம் மாதிரி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஏன்னா நீ அதுக்கு தனியாக வந்து இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் போய் ஜாயின் பண்ணிட்டு அதில் போய் உன் திறமையை காட்டு. அப்படி நீ அங்கே போய் திறமையை காட்டலாம், அவனே துரத்தி விட்றான். என்னடா முடிஞ்சு இதெல்லாம் சேல் பண்ண முடியாது சொல்லிட்டு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து பப்ஜின்னு சொன்னார்ல. பப்ஜி எப்படி தெரியும் கேம் பேர்லாம்? பப்ஜி ஆனால் எப்படி தெரியும்னு நீங்கள் ஒரு 2-3 கேம் போட்டிருக்கலாம். ஒரே கேம் இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுட்டீங்க, பரவாயில்ல. அவனே துரத்திடும் அவனோட ஸ்கில்லை பார்த்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறத வந்து ஸ்போர்ட்ஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. அது மாதிரி கேம் ஸ்ட்ரீமராகி சம்பாதிக்கலாம்னா அதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் யூடியூபராக இருக்கீங்கன்னும் போது லாங் வீடியோஸ் போடுவீங்க. லாங் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ வரும், அதில் ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஷார்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ பெருசாக இருக்குது. பட் ஆனால் அட்வர்டைசர்ஸ் வந்து நிறைய காசு போடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க சும்மா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போடுறவங்க ஒரு ஆட் ப்ரொமோஷனுக்கு 3 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்களாம் இருக்காங்க இங்கே. ஸோ அது வந்து ஒரு எக்கனாமிக்கலி வைபிள். பட் அதுவும் லாங் டேர்முக்கு வருமானு சொல்ல முடியாது. ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங்கிறது யாருமே நம்ம ஊரில் பார்க்கவே மாட்டானுங்க. நீங்களே போய் லைவ் ஸ்ட்ரீம் வியூஸ் போய் பாருங்க, பெருசா இருக்கவே இருக்காது. அதுல வந்து பெருசா உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ வராது, ஸ்பான்சர் பண்ணவே மாட்டான். அப்ப எப்படி காசு வரும்னா எல்லாரும் நன்கொடை கொடுத்திருக்காங்க, உங்களால முடிஞ்ச நிதி உதவியை நீங்க நான் உன்ன நோட்டத்துக்கிட்டு இருந்தேன்லப்பா. ஆடியன்ஸ்க்கு இருந்தா காசு வாங்கணுமே தவிர நம்ம வந்து காசு மேக் பண்ண முடியாது. கமான் போடுங்க காசு போடுங்க இது போடுங்க அப்படின்னு தான் கேட்க முடியாது தவிர காசு ஆக்சுவலா மேக் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது வந்து இந்த இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நான் அந்த வீடியோவே பார்த்தேன். ஆக்சுவலி இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் சரி, யாருமே போயிட்டு அவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க நீங்கள் இவ்வளோ கொடுங்க, அவங்க 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க நீங்கள் 10,000 ரூபாய் கொடுங்க, நீங்கள் 500 ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரி யாரும் கேட்கல. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த நோட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, அது எப்படி நீங்கள் அந்த மீம் போட்டிங்க, அந்த
அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு தெரியல ப்ரோ. பட் ஆனால் ஸ்டில் அது வந்து அது ஒரு டொனேஷன் பண்ணுறாங்கங்கிறது அவங்களோட பாயிண்ட். இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குதான். மதன் கௌரி ப்ரோ வீடியோவில் கூட தான் கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கீழே வந்து டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு அவர் நோட்டை தூக்கிட்டு போகிறாருன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. ஸோ அவர் வந்து அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுறாரு, அதுக்கு மக்கள் கொடுக்குறாங்க, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து நான் வந்து அவங்க பண்ணிட்டாங்க கொடுங்க, இவங்க பண்ணிட்டாங்க கொடுங்க, எல்லாரும் மெம்பர்ஷிப் பற்றி பேசுகிறோம், எல்லாரும் மெம்பர்ஷிப் பற்றி பேசுகிறாங்க, எல்லா க்ரியேட்டர்ஸும் பேசுகிறாங்க, எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பேசுகிறாங்க. அப்போ அவங்களாம் நோட்டை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இட்ஸ் அப்படி கிடையாது ப்ரோ. மெம்பர்ஷிப் எல்லாருக்கும் நீடட் தான். எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் மணி தான் வேணும். உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு வீடியோ போடுறோம், இது பண்ணுறோம், லாங் டைம் வீடியோ போடுறீங்க, நார்மல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னா அப்படின்றீங்க. நாங்கள் வந்து ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது இல்லை ப்ரோ. நான் வந்து இப்போது நானும் இருக்கேன். நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோஸ் போடுறேன். லைக் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு இன்னைக்கு ஏதாவது ஒரு கேம் ஒரு நல்ல மேட்ச் போச்சுன்னா அந்த மேட்சை ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோவை போடுறேன். இல்லை அதில் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோவை போடுறேன், மாண்டேஜ் போடுறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களும் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்யூனிட்டியை வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணுறது எனக்கு இன்னும் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி நீங்கள் பார்த்த பீப்புள் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல எந்த பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னு. பட் லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 140 வாட்சிங் நீங்கள் காட்டினதுலே ரொம்ப இல்லை, ஒரு 30 வாட்சிங் இருந்தாலே உங்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். லைக் 30 பீப்புள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேர் வருவாங்க, அடுத்த 10 பேர் வருவாங்க, அடுத்த 10 பேர். ஆனால் ஓவரால் வாட்சிங் வந்து 30-40 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தாலும் ஒரு நாள் அவன் போடுற வீடியோ ஒரு 7K 6K அந்த மாதிரி போயிடும். ஓவரால் வியூஸ் 7K 6K போச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவன் 30 வீடியோ போடுவான், அது போக ஷார்ட்ஸ் போடுவான். ஸோ அப்போ அவனோட வாட்ச் கவுண்ட் கரெக்டாக தானே இருக்கும். அவனால் ஆவரேஜ் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க பண்ணுறோம். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன். லைக் இவ்வளோ பேர் என் கூட நான் இப்போ 14Kல இருக்கேன். ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த பிஜிஎம்ஏ தான் ஃபஸ்ட்டு விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னால் ரொம்ப முடியலை, எனக்கு வந்து மொபைல் கேம்ஸ் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிசி கேம் மாறினேன். ஸோ பிசி கேம் மாறினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன்னா இந்தியாவில் வந்து அவ்வளோ பிசி கேம்ஸ் கிடையாது, பட் மொபைல் கேம்ஸ் வந்து லுக்ஸ் குட். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதேமாதிரி அவங்க யாரும் போய் வந்து எனக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுங்க, அவங்க கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யாரும் யாருக்கிட்டையும் போய் கேட்கல. அதை லைவ் ஸ்ட்ரீமில் தான் இருக்குது. ஸோ நானும் அதை பார்க்கல. ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போது நீங்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடுறீங்களா? ஸோ அதில் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. பட் நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் to 10 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், லைவ் ஸ்ட்ரீம். அப்போது வந்து நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய பர்சனல் டாக்ஸும் நிறையா போகும். ஸோ அந்த மாதிரி இல்லை ப்ரோ, இங்கே ஒரே பிரச்சனை ப்ரோ, கரண்ட்டு கட் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் பில்லு கட்டலன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க. எனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ நான் ஏதாவது சும்மா பேசிட்டு இது பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் வந்து அதுக்குன்னு நீங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ எனக்கு ஒரு 500 கொடு, நீ ஒரு 5000 கொடுன்னு சொல்லி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணியோ யாரையும் இது பண்ணியோ யாரும் கேட்குறதில்ல. அவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் கொடுங்க, இவங்க கொடுத்துட்டாங்க நீங்கள் கொடுங்கன்னு யாரும் கேட்குறதில்ல. ஸோ த வே ஆஃப் வியூ வந்து எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. பட் ஸ்டில் ஓகே, நீங்கள் எங்கே பார்த்தீங்கங்கிறது எனக்கு தெரியல, பட் அது எனக்கு தப்பாக தெரிஞ்சது. யாரும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஹவ் டு ஸ்பீக். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தர் அனுப்புகிறாரு, நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து 14K போயிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அவர் எனக்கு திரும்ப அனுப்புகிறாரு. இதுதான் வந்து கேமர்ஸோட நிலைமையாமே. A2Dயே சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு பிடிக்கும் A2Dனா, எனக்கு பிடிக்கும். நிறைய சிம்பிள் பீப்புள்ஸ்க்குலாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற வே ஆஃப் பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு டெக்னிக்கலாக ஒரு பெரிய விஷயத்த ஒரு எப்படி பை பண்ணுறதுங்கிறதா இருக்கட்டும், ஒரு பிசி அசம்பிளாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுற நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து நிறையா கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வருங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். பட் இதை நான் எதிர்பார்க்கல. பட் ஓகே, நந்தா ரொம்ப ரியாலிட்டியாக பேசுவாருன்னு எனக்கு தெரியும். பட் இவ்வளோ ரியாலிட்டியாங்கிறது எனக்கு தெரியல. யூடியூபர் வந்து யூடியூப்ல வீடியோ போட்டு அது ஆட்சன்ஸ் வருதுன்னா அது அவன் சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம், ஸ்பான்சர் பண்றான்னா அதுவும் சம்பாதிக்கிறான்னு சொல்லலாம், ப்ரொமோஷன் பண்றானா. ஆனா பாக்குறவங்கிட்டே காசு வாங்குறதுன்றது சம்பாதிக்கிறது கிடையாது, டொனேஷன். அந்த டொனேஷன்ன்றது எப்போ மாறும், எப்போடா மாறும், போடுறவன் வந்து வேணான்னு சொல்லிட்டு விட்டானா அப்புறம் வராதுல்ல. ஸோ அது யூடியூப்பில் வந்து அப்போது கேமர்ஸ் யாருமே மானிட்டைசேஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களோட தாட், நீங்கள் சொல்கிற வர்றது. அதே மாதிரி வந்து மெம்பர்ஷிப் நீங்கள் எனக்கு தெரியல ப்ரோ,
எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ யூடியூபர்ஸ்க்கு வந்து ஏஎம்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, இன்டெல் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஜெப்ரானிக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஸ்பான்சர் வந்து பிராண்ட்ஸ் எவ்வளோ பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது போக நிறையா கொலாபரேஷன்ஸ்க்கு கூட இப்போ எனக்கு வந்து அவ்வளோ சப்பு கிடையாது, எனக்கே கொலாபரேஷன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி வேணான்னு சொல்லி தான் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து பேசிக்காகவே வந்து அந்த ஷார்ட்ஸில் போயிட்டு இது பண்ணுறதுலாம் அந்த மாதிரி அதுக்குன்னு பேசுகிறதுலாம் தெரியல. ஸோ அதனால் நான் பண்ணல. பட் சொல்கிறேன், இன்னும் மெம்பர்ஷிப் கிடைக்கல, ஐ மீன் அந்த மானிட்டேஷன் பண்ண முடியாது, இவங்களுக்கு வந்து ஸ்பான்சரே கிடையாது, நீ வந்து சும்மா வீடியோ போட்டு சும்மாவே தான் இருக்கணும், 10 வாட்சிங்கில் தான் இருப்ப, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ரியாலிட்டி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். மார்னிங் சைடில் வேலையை முடிச்சுட்டு வந்தேன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஒரு 2 ஹவர் பண்ணாங்க. லைவ் ஸ்ட்ரீம்லாம் ஈஸி தான், ஜாலியாக பண்ணிட்டு போயிடலாம். கேமாக இருந்தால் அப்படியே போட போகிறோம், ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். அப்படி வேணால் பண்ணாமல் தவிர மற்றபடி இது பெரிய ஒரு கரியராக மாற்ற முடியுமானா முடியாது. ஆஸ் ஆஃப் நவ், ஃபியூச்சரில் மாறுச்சுன்னா பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஃப்யூச்சரில் மாறிச்சுன்னா பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது நான் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கேம் ஆடுறேன். என்னால் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த 2 ஹவர்ஸுங்கிறது வந்து எனக்கு அந்த 2 ஹவர்ஸ் டைமை விட எனக்கு அந்த 8 ஹவர்ஸ் ஜாப் தான் வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும். நான் அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன், அதில் தான் ஒர்க் பண்ணுவேன். இந்த 2 ஹவர்ஸ் வந்து சும்மா ஜாலியாக அந்த நந்தாபுரம் சொன்ன மாதிரி சும்மா ஒரு ஜாலியாக வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் கேம் ஆடணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு புட் எஃபெக்ட். சரியா, ஒரு எங்கே எஃபர்ட் போடுறோமோ அங்கே தான் வந்து விஷயங்கள் நடக்கும். ஸோ அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஜாலியாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதுக்குன்னு பல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ ஈஸியாக அதை வந்து ஒரு ஈஸியாக டக்குன்னு பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே, எனக்கு வந்து நான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பேசினதுக்கு காரணம், இவ்வளோ நேரம் உட்காந்து எனக்கு இவ்வளோ லாங் வீடியோஸ்லாம் இவ்வளோக்குள்ள கதை பேசலாம் எனக்கு தெரியாது. நான் லைவ் ஸ்ட்ரீமில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கதை பேசியிருக்கேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸில் இப்படி உட்காந்து கதை பேசினதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு வே ஆஃப் பாயிண்டில் வந்து இது ஏன் இப்படி சொன்னாங்க, இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல சப்போர்ட்டர் தானே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறையா சப்போர்ட் பண்ணுவார், ஏன் இவர் இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் வந்து நான் மெயினாக சொல்ல வேண்டியது நினச்சது என்னென்னா, ஒரு இஸ்போர்ட்ஸ் கம்பெனி இல்லாமல் ப்ரைவேட்டாக நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க, எல்லோரும் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இனிமேலும் சாதிக்க தான் வந்திருக்காங்க, சாதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தயவு செய்து யாரையும் எந்த கம்யூனிட்டியும் போயிட்டு டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு எதையாவது ஒன்று சாதிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி இருக்கிற கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகம். உங்களோட ஒவ்வொரு மெசேஜும் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வளர்ந்து நிற்கிறீங்க. ஸோ வளர்ந்து நிற்கிறவங்கள பார்த்து நாங்களும் வளரணும்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து இல்லை நீங்கள் வளர முடியாதுன்னு சொல்கிறத தாண்டி எல்லோரும் வளரலான்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பூமர் மாதிரி நானும் பேசுகிறேன். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர்.